எனதன்பு மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மகரம் ராசிக்காரங்க தங்களுடைய லட்சியத்தை அடைய வரைக்கும் இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. தங்களின் வாழ்க்கையில எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு தான் இவங்க செயல்படுவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டுல கிடைக்கக்கூடிய பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோங்க. குரு பகவான் உச்சத்துல இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள், ராசியில கிரகங்களின் நிலை, நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படக்கூடிய பலன்களை பத்தி இந்த பதிவுல நம்ம விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க. மகர ராசிக்காரங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டா அதை முடிக்கும் வர வெளியிலேயே வரமாட்டாங்க. மகர ராசிக்காரங்க திறமையானவங்க, ஆராய்ச்சியாளர்கள், போட்டியாளர்களா இருப்பாங்க. இவங்க புத்திசாலிகளாகவும் அறிவாளிகளாகவும் இருப்பாங்க. இந்த தமிழ் புத்தாண்டுல மகர ராசியில குரு நீசமாகிறாரு. ராசியில இருந்து 2ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. கேதுவும் ராகுவும் பலவீனமா இருக்கிறதுனால திடீர் பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் ஏற்படலாம். 12 வருடங்களுக்கு பிறகு குரு உச்சமடைவதால எதிர்பாராத யோகம் உண்டாகும். ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தை பிறந்த தேதியின் அடிப்படையில பார்க்கணும். குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வழிபடுவது நல்லது. ஜாதகத்துல ஏதேனும் கிரகம் பாதித்தா அந்த கிரகத்தின் தன்மையாக மாறணும். பரிகாரங்கள் செய்வதன் மூலமா பாதிப்புகளை குறைக்கலாம். லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி என்பது உடல். குரு 7ஆம் இடத்துல இருந்து மகர ராசியை பார்க்கிறாரு. இதனால வேலை, பொருளாதாரம், கடன், ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். வழக்குகள் சாதகமா முடியும். வீடு, இடம், பூமி, வாகனம் வாங்குறது, நகைகள் சேர்க்கிறது போன்ற விஷயங்கள் இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கலைத்துறை, இசைத்துறையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. கடன்கள் அடைக்கப்படும். எதிரிகள் மற்றும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். வங்கியில கடன் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைத்து நல்ல மாற்றத்தை காணலாம். கலைத்துறை, இசைத்துறையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். லாட்ரி அடிக்கும் வாய்ப்பிருக்கு. அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பிருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், ஆசிரியர் வேலை, இரும்பு மற்றும் நெருப்பு சார்ந்த வேலைகள்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றி பெறும். விசா பிரச்சனைகள் சரியாகும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. இந்த வருஷம் சுப செலவுகள் ஏற்படும். வேலை மாற்றம், வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. நீங்க அன்பானவர்களாகவும் பாசமானவர்களாகவும் இருப்பீங்க. உங்களுடைய தொழில்ல உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். இடம், வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. கலைத்துறை, இசைத்துறையில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது. லாட்ரி அடிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்குதுங்க. யூனிஃபார்ம் வேலை, மருத்துவம், இரும்பு மற்றும் நெருப்பு சார்ந்த துறைகள்ல சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க. எந்த காரியத்திலும் தைரியமா இறங்குனா வெற்றி நிச்சயமா உங்க பக்கம்தாங்க. தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா? பிடிச்ச உணவை சாப்பிட்றவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல், மனக்கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க. இந்த யோகத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வழியை பாருங்க.
நம்ம ராசி மண்டலத்துல 10வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி. மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மகரம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டுல ஏராளமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பணத்துல உங்களுக்கு உயர்வு ஏற்பட போகுது, பதவி உயர்வு கிடைக்க போகுது, தொழில்ல நிலைமை உறுதியா இருக்க போகுது, குடும்ப ஆதரவு முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது, கடன்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது, சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க போகுது, உங்களுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்பட போகுது, வேலையில உறுதி ஏற்பட போகுது, உங்களோட சேமிப்பு அதிகரிக்க போகுது, புதிய திட்டங்கள்ல வெற்றி கிடைக்க போகுது, முதலீடு மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது, நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறாங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. எனக்கு திருமணமாகி 4-5 வருஷம் ஆயிருச்சு, போகாத கோவில் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மன அமைதி ஏற்பட போகுது, தொழிலில் வளர்ச்சி உண்டாக போகுது, அரசு ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது, வெளிநாடு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது, உங்களோட கௌரவம் உயரப்போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தீர்வுகள் கிடைக்க போகுது, நல்ல பேர் உங்களை தேடி வரப்போகுது, குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் அதிகரிக்க போகுது, உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க போகுது, உங்களுடைய சுய முன்னேற்றம் அதிகரிக்க போகுது, தொழிலை நீங்கள் விரிவுபடுத்த போறீங்க. புதிய தொடர்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரப்போறாங்க. பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது, கல்வியில முன்னேற்றம் ஏற்பட போகுது, வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது, உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது, உங்களுடைய கலை திறமைக்கு வளர்ச்சி ஏற்பட போகுது. மனசுல இருந்த அனைத்து கவலைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நம்ம இவங்க கிட்ட போய் பேசலாமா, இந்த சொல்ல போய் இவங்க கிட்ட சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமான்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க நீங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பீங்க. நட்பேர் உங்களுக்கு அதிகமா கிடைக்க போகுது.
உங்களோட எதிரிகள் எல்லோருமே பலவீனமாக மாறிடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிலை மேம்பாடடைய போகுது. உங்களுடைய உழைப்புக்கு மதிப்பு அதிகரிக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற போகுது. இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து கஷ்டங்களும் படிப்படியாக கரைஞ்சு போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிலச்சிருக்க போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதென்ற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்மளோட மகரம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நண்பர்களின் உதவி சிறப்பாக இருக்கும் அப்படின்னாலும் நல்ல நட்புகளை தேர்ந்தெடுத்து பழகிறது நல்லதுங்க. எடுக்கும் முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட்டு முடிக்க வேண்டி வருங்க. எதிலும் சற்று கவனத்தோட செயல்பட்டா நட்பலன்களை பெற முடியும். மாணவர்கள் கல்வியில சற்று கவனத்தோட செயல்பட்டா எதிர்பார்த்த இலக்கை அடைவாங்க. உங்களோட குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தங்குதடையின்றி நடக்க போகுது. உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளும் ஏற்படும். திருமண சுபகாரியங்களுக்கு தடைகளும் பின் நிறைவேறுங்க. புத்திர வழியில நிம்மதி குறைவு. பூர்வீக சொத்துக்களால வீண் செலவுகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றும் என்றாலும் ஒற்றுமையெல்லாம் குறையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உற்றார் உறவினர்களை சற்றே அனுசரித்து செல்வது நல்லது. செய்யும் தொழில் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அமையும். அப்படின்னாலும் கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். அதை கண்டு நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கூட்டாளிகளால சற்று நிம்மதி குறைவு ஏற்படும். பயணங்களால அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல அடிக்கடி பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகள்ல சுறுசுறுப்போட உங்களால செயல்பட முடியும். சனிக்கிழமைகள்ல விநாயக பெருமாளை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய காரிய தடைகள் நீங்கிரும். எதிலும் நன்மைகள் உண்டாகும். உங்களோட ஆசைகள், கனவுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க. நிதானத்தோட செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்போட எளிய வாழ்க்கை முறைய அமைக்கக்கூடிய
மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியமெல்லாம் கைகூட போகுதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுது. தாயின் உடல் நலத்துல தகுந்த அக்கறை நீங்க காட்டணுங்க. இந்த காலகட்டத்துல வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்கள் மனம் விரும்பும்படியாக வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும். உங்களோட கோரிக்கைகளை ஒவ்வொன்றா நிறைவேறும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலதிபர்கள் கடந்த காலங்கள்ல மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்கள் நீண்ட நாட்களா சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்துல குழந்தை பிறக்கும். வாழ்க்கை துணை அன்போட இருப்பாங்க. பிற மொழி பேசுறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. கலைத்துறையினர்களுக்கு ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் நடக்க போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்க இழந்த பதவி, நட்பேரெல்லாம் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா நீங்க எடுக்கணும். மாணவர்கள், தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க. சமூக சேவைகள்ல அதிக ஆர்வம் இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.